பொருளாக திறவுல இருந்துச்சுன்னா இங்கே அப்படி இல்லை. இது ஓரளவுக்கு வந்து எந்த ஆபத்து இல்லாத ஒன்று. அதனால இதில் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் இதுவரைக்கும் நிறைய பேர் செஞ்சதில்லை. இந்தியாவில் இதுவரைக்கும் யாருமே செஞ்சதில்லை. அந்த வகையில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் போன பிப்ரவரி மாதம் நடந்தது. மகாபலிபுரம் கடற்கரையில் தான் அதை வச்சு தான் அனுப்புனது. அதில் பல பாடங்கள் கற்றுக்கிட்டோம். அது வேற. முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, இவ்வளவு செய்யறத நான் திரும்ப திரும்ப சொல்றது, சிறப்பாக செய்யணுங்கிறது ஒன்று, சிறப்பாக செய்ததை மற்றவங்களுக்கு சிறப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அது கண்டிப்பாக ஊடகத்தின் வழியாக தான் நிறைய நானே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஊடகம் வழியாக தான் நடந்தது எல்லாமே. ஏன்னா இன்றைய நிலையில அது மிக மிக தேவை. ஏன்னா நாட்டில் நல்லது நடக்குது, திறமையானது நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஊடகம் வழியாக சொல்லும் பொழுது நாட்டில் ஒரு நம்பிக்கை வருது. அது மேலே 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 கொண்டு வர முடியும். அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஆனந்த மேகலிங்கமும் அதனுடைய குழுவும் அது நடந்திருக்கிறது. அப்போ அந்த மாணவர்களை கொண்டு வரும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பண்றோம். அந்த வகையில போன பிப்ரவரியில் ஒரு முறை நடந்ததை திருப்பி செஞ்சாலும் இந்த முறை கிட்டத்தட்ட அதே மாதிரி ராக்கெட் போகும். அதே மாதிரி பல சில செயற்கைக்கோள்கள் மாதிரி வச்ச மாடல் இருக்கு, அது போறாங்க. நிறைய மாணவர்கள் அதில் சேர்ந்திருக்காங்க. அந்த மாணவர்கள் இப்ப அதாவது முதல்ல இந்தியாவினுடைய மாநிலங்களிலிருந்து மட்டும் மாணவர்கள் வந்தாங்க. இப்ப முதல் முறையாக துபாயிலிருந்தும் 50 மாணவர்கள் வந்திருக்காங்க. அவர்களும் இதே மாதிரி அவங்களும் பிக் ஆஃப் சேட்டலைட் செஞ்சு அந்தோட மாடலும் வந்து இதில் வருது. இப்போ அதாவது அடுத்த கட்டம் போன மாதிரி செஞ்சாலும் அடுத்த கட்டமாக எல்லா துறையிலும் கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சுட்டு எப்படி PSLV D1 D2 T3 போனா சந்திரயான் 1 2 போனோம்னாலும் அடுத்தது வரும்பொழுது இன்னொரு படி மேலே அப்படிங்கிறது அந்த வகையில் தான் இன்னைக்கு நடக்குது. இப்போ அந்த வகையில் ஒன்று அனுப்புறதை திருப்பி கொடுக்கிறது. அப்புறம் இப்ப நம்முடைய மாணவர்களை தாண்டி இந்தியாவிலிருந்து அங்க எல்லாருமே இந்திய தமிழ் மாணவர்களா இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா. ஆனா அவங்க துபாயில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்க ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறோம். அவங்க வந்து அனுப்புறாங்க. அப்புறம் திரும்பி அதை ரிகவரி பண்ண போறோம். எல்லாம் பண்ணாலும் இது சிறப்பாக போய் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நாம கூடியிருக்கிறோம். நண்பர்கள் 2 பேர் கேட்டாங்க இது என்ன அப்படின்ட்டு, எதுக்கு பண்ண அப்படின்னு. முக்கியமானது அப்படின்னா, போன முறை நாங்க என்னென்னமெல்லாம் தவறு விட்டோமோ அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பாக போச்சு. ஆனா இது மாதிரி நம்ம கொண்டு சேர்த்த முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். ஏன்னா எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப எப்படி மருத்துவக் கல்லூரியில ஒரு மருத்துவ மாணவர் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறான். ஆனா முதல்லயே அவர் ஒரு நோயாளியை அவரை வைத்து அறுக்கிறது இல்லை. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன எப்படி அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னு. ஆக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஆக இந்த ஏதோ ஒரு இதுவும் கூட ராக்கெட் சயின்ஸுங்கிறது பள்ளிக்கூடங்கள்லயோ கல்லூரிகளையோ அதிகமாக சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சொல்லிக் கொடுத்தாலும் அது கிட்டத்தட்ட அது பாடப்புத்தகத்தோடு இருக்குது. சில IIT மாதிரி இருந்தாலும் கூட இப்ப அதை தாண்டி இது வந்து இன்னொரு வகையில மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான பாடமாக இருக்க முடியும். செயல்முறையில இருக்கும். அவங்களே செயற்கைக்கோள் செய்யறாங்க, அவங்களே ராக்கெட் செய்யறாங்க, அவங்களே மொபைல் லான்ச் பண்றாங்க. அதனுடைய பெராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஹாசன்ல இருந்தோ பெங்களூர்ல இருந்தோ நாசாவுடைய தரை கட்டுப்பாட்டத்தை பாக்குறாங்களோ அதே மாதிரி அவங்க பாக்குறாங்க. அப்புறம் இறங்குனதை ரிகவரி பண்றாங்க. அது வந்து இது வரைக்கும் நான் பண்ணலாம், அதையும் நான் பண்ண போறேன். இந்தியாவில் பண்ணதில் அதுவும் பண்ண போறோம். இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்க அப்படியே படிப்படியாக எப்படி 1 2 3 வந்தோமோ அதே மாதிரி அவர்களும் படிப்படியாக வந்து அந்த ஒரு ஈர்ப்பு வந்து நாளைக்கு தனியார் துறையில் செய்யறாங்க அப்படின்னா தனியார் துறையில் செய்வதற்கான திறமையான இளைஞர்களும் தேவை. அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்தி கொண்டு வருவதற்கான வாய்ப்பையும் உருவாகும். 1. 2வது இவங்க ஆராய்ச்சியும் அதுவும் படிப்படியாக போய் இன்னைக்கு வந்து சப்பார்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது அதிகபட்சம் 70 கிலோமீட்டர் போகலாம். ஆனால் 80 10 அப்படிங்கிறத அதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா PSLV இருக்குன்னா PSLV வச்சு நம்ம நிலவுக்கும் அனுப்பணும், செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பணும், ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு அனுப்பணும். எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். அந்த ஏற்பாடு இருக்கு. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம ஆர்பிட்ல விடல. அதை நோக்கிய பயணம் இந்த ஆராய்ச்சியிலும் போயிட்டு இருக்கும். ஆனா செஞ்சது எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி PSLV செஞ்சது வச்சு செயற்கைக்கோள் இருக்கு, GSLV D1 D2 DSL Mark 1 Mark 2 Mark 3 அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு வருது இல்லையா. அது மாதிரி இந்த இது மாறிட்டு போகலாம். Rhumi 1 2 3 4 அப்படின்னு மாறிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக ஒரு வகையில இந்த ஆராய்ச்சி தொடர முடியும். இன்னொரு வகையில வச்சதை வச்சுட்டு திருப்பி நிறைய பள்ளி கல்லூரிகளில் அவங்க செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும். என்ன இப்ப நான் சொன்னேன்னா, இப்ப இதே இந்த மாடல் துபாயில வந்து ஒரு 3-4 வருஷ கோர்ஸ்ல அவங்க இணைச்சிருக்கிறாங்க. இப்போ 1 8 3 சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இணைச்சு 4வது வருஷம் பொழுது நம்ம எப்படி நாம வந்து இப்போ இங்கே லான்ச் பண்ணி கடல்ல இருந்து நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி எல்லாம் சரியா போகும் பட்சத்தில் இது வந்து
துபாயில் அவங்களுடைய ராக்கெட்டை அவங்களுடைய சேட்டலைட் லான்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பாலைவனத்தில் ரிகவர் பண்ண போகிறோம். அது மாதிரி நடக்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக கல்லூரிகளிலும் கூட இது ஒரு பாடத்திட்டமாக உருவாகி ஒரு செயல்முறை திட்டமாக அவங்களே லான்ச் பண்ண முடியும், அப்படிங்கிறத உருவாக்க முடியும். அது முக்கியமாக இந்த ஹைபிரிட் ராக்கெட் அப்படிங்கிறது அது சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்குது. அந்த வகையில் இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா, இன்னும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஊடகத்தினுடைய பங்களிப்பும் தேவை. அதுக்காகத்தான் நம்ம இங்கே இருந்திருக்கிறோம். கொஞ்சம் நிறைய பேசிட்டு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நன்றி. You can say that the most in and the happening thing, drone technology and other fields, about the Martin Group of companies. I'd quickly like to highlight that the Martin Group, founded over 3 decades ago, 30 years back, by the visionary chairman Mr. Santiago Martin, stands as a leader in India's business land. Unveil panna mudla ellarum press invite dam panno main event ku, ana neenga vandirkinga, neenga da first, you should witness this, the unveiling of the prototype of Mission Rhumi rocket. Can we have a big round of applause, ladies and gentlemen, boys and girls, for the prototype model of Mission Rhumi 2024, a joint initiative of Space Zone India and the Martin. The 21st of August, Wednesday 2024, will definitely go down on history, where we invite and mark and all of you to Saturday's event, the official launch on 24th August. Over to Dr. Anand to share a few words. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டாட்டிக் மாடல் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர்லி 80% நாங்கள் பண்ண போகிற ராக்கெட்டோடைய இதுதான். ஸோ இதுதான் நோஸ் கோன் செக்ஷன்ஸ், ஏர் ஃப்ரேம், ஃபின் அசம்பிளி செக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இதில் தான் எங்களுடைய 50 ரிசர்ச் பேலோட்ஸ், பிக்கப் பேலோட்ஸ் அண்ட் 3 கியூப் பேலோட்ஸ் எல்லாமே இதில் தான் வைக்கிறோம். நம்ம இந்த சேம்பர் எங்களுடைய கம்பஷன் சேம்பர், இது கூட தான் எங்களுடைய ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஸோ இதில் 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும். சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபியூல், கிரெயின் அண்ட் ஆக்சிடைசர். இட்ஸ் லைக் திவாலி கிராக்கர்ஸ். ஸோ அதில் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் இக்னைட்டட், அந்த கம்பஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ராக்கெட் ஃப்ளை ஆகும். another one thing, it will be like a liquid propulsion system. அதில் யூஸ் பண்ணுற ஃபியூல் ப்ளஸ் ஆக்சிடைசர் ரெண்டுமே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லிக்விட் ஆக்சிடைசர் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சொல்லலாம், லிக்விட் ஃபியூல் ஹைட்ரஜன் சொல்லலாம். ரெண்டுமே சேர்ந்து கம்பஷன் நடக்கும். இட்ஸ் அ லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். திஸ் ஒன் இஸ் அ ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். லிக்விட் ஆக்சிடைசர் யூஸ் பண்ணுவோம், சாலிட் வேக்ஸ் ஃபியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த லிக்விட் ஆக்சிடைசர் பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் வேக்ஸ் ஃபியூல் இருக்கிற அந்த கம்பஷன் சேம்பரில் நம்மளுக்கு கம்பஷன் நடக்கும். ஸோ அதனால தான் இதை நம்ம ஹைப்ரிட்னு சொல்கிறோம். இது ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இக்கோ ஃப்ரெண்ட்லி, நம்மளுக்கு கம்பேர் டு லிக்விட் அண்ட் சாலிட் ப்ரொபல்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதிகமான ஸ்மோக்ஸ் இருக்காது. காஸ்ட் எஃபெக்டிவ். ஒரு லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் நம்ம செய்யறதுக்கு பதிலாக 1/3 காஸ்ட் தான் ஹைப்ரிடுடைய ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் மோர் சேஃப் அண்ட் 0 TNT. இதுதான் எங்களுடைய ப்ராஜெக்ட். Thank you so much, Dr. Anand. So friends from the media, the time is all yours. நீங்க நிறைய கேள்வியோட வந்திருப்பீங்க. So press ராக்கெட் நாங்க ட்ராஜெக்டரி பிளான் நாங்க கொண்டு போனோம். ஏன்னா இப்போ நம்ம மார்னிங் ஏர்லி மார்னிங் 7 to 7:45 நாங்க போறோம். அதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்மளால கொண்டு வர முடியும். ஏன்னா விண்ட் ஸ்பீட் நம்ம இது கால்குலேட் பண்ணணும், விண்டோட அங்க இருக்கிற ஹியூமிடிட்டி லெவல் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா கோஸ்டல் ரீஜன். எஸ் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்க அந்த கோஆர்டினேஷன் லிமிட்ஸ்க்கு அந்த 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்க அப்டேட் பண்ண முடியும் சார். சார் இப்போ இந்த இதில் 50 ரிசர்ச் பேலோட்ஸ், நம்ம கியூப் சைட் பேலோட்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன், காத்துல எவ்வளோ நச்சுத்தன்மை இருக்கு, டாக்ஸிக் கண்டென்ட், இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். கூடவே ராக்கெட்ல நம்ம ரிசர்ச் பண்றதுனால அந்த ராக்கெட் மேல நம்மளுக்கு மூவ் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ அதில் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அப்போ அதனுடைய வைப்ரேஷன் லெவல் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். பிளஸ் அந்த ராக்கெட் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலரோமீட்டர் என்ன ஸ்பீட்ல போகுது, ஏன்னா அதை வச்சு நம்ம மேக் நம்பர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. தென் ஓசோனுடைய பெர்சன்டேஜ் இங்கிருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஓசோனுடைய பெர்சன்டேஜ் மேக்ஸிமம் ஒரு இடத்துல ஹை பீக்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிராஜுவலா கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதோட ஹை பீக் லெவல் என்னன்றதை நம்ம இதுல கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த மாதிரி வேரியஸ் எலிமெண்ட்ஸ் நம்ம கொண்டு போறோம் சார். இல்ல சார், இது ஃபுல்லாவே எங்களுடைய டெமான்ஸ்ட்ரேட்டர் தான். ஏன்னா more of test experimental parameters of the systems has to be first established, so that next whether we can repeat any non-nominal, you can correct it. Second thing is, as I told, even the satellite, assuming the satellite is kept there, that how you will communicate, whether you will be able to provide that. So that is the way. But it has to get graduated to get to the orbital launch, then more commercial. But even here also possible. See, இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ man when he goes to go there,
ஜீரோ கிராவிட்டி அப்படின்னு சிமுலேட் பண்ண முடியும், அங்கே போய் தான் பண்ணணும். பட் ஜீரோ கிராவிட்டி சிமுலேஷன் பண்ணுறதுக்கு தட் ஹை கிராஃப்ட்ஸ் ஆர் தேர். பட் இதில் அதே மாதிரி வென் வி ஆர் லான்ச்சிங் நவ் இந்த ஸ்மால் சேட்டலைட்ஸ் ஆர் நார்ம்ஸ் டுடே, அதுக்கான பார்ட்ஸ் நம்ம ப்ரைவேட்டில் பண்ணாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணணும். டெம்பரேச்சர் வந்து சிமுலேட் பண்ணலாம், வேக்கம் சிமுலேட் பண்ணலாம், பட் தி ஜி யூ கேன் சிமுலேட், யூ ஹேவ் டு புஷ் இட். ஸோ திஸ் கேன் பி யூஸ்ட் டு operationally, commercially also, to test such equipments. You are recover also. So that means you are able to do this. So as far as I am concerned, one side experimental, another side education, another side if this through, previous also we launch, this also we launch, 2, 3 if we launch and recovery also do, say a new system which is going for the satellites, which will be working in a zero gravity, needs to be tested in a simulated zero gravity condition. So the zero gravity when you are going, you will create. And you are able to recover also. This is there, then commercially the people can use this to test that. So that's why it keep on going. Weight is it? Rocket weight எவ்வளோ? Sir, around 60 to 80 kg நம்மளுக்கு வரும் sir. Sorry? Okay, thrust it's going to produce almost like a 2500 Newton thrust. And recovery என்ன recovery பண்ணுவீங்க? சார் இதில் வந்து நம்ம பேராஷாக், இந்த இதில் வந்து நம்ம பைரோஷாக் டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம்ஸ் நம்ம வச்சிருக்கோம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ட்ராஜெக்டரி பிளான்ஸ்ல இருந்து எல்லாமே போட்டுட்டு அந்த 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் எங்களுடைய டீம் வந்து எங்கே நாங்கள் ராக்கெட் லான்ச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல லாஸ்ட் 1 மந்தாவே வெதர் டேட்டாஸை ரிப்போர்ட் நாங்கள் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த நோட்டம் இனிஷியேட் பண்ணியிருக்கிறது 7 to 7:45 அந்த இன்பிட்வீன் டைமில் தான் நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் விண்ட் வந்து நம்மளுக்கு எப்போ சாதகமாக இருக்கோ அந்த 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எல்லாமே ஃபைனல் அந்த டைமிங் வந்து நம்ம கவுண்ட் டவுன் கொண்டு போவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறோம். அந்த ரிகவரி ஏரியாவும் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டைம்ல தான் மேப் பண்ணுவோம். நம்ம என்ன ரெக்கவர் பண்ணுவீங்க? இல்ல இந்த செக்ஷன் சார், இந்த என்டையர் இந்த ஏர்ஃப்ரேம் இருக்குல்ல, நோஸ் கோன் மட்டும் நம்மளால ரிகவரி பண்ண முடியாது. அதை தவிர இந்த ஏர்ஃப்ரேம் செக்ஷன்ல இருந்து கம்பஷன் சேம்பர் பிளஸ் ஃபின் எல்லாமே நம்ம ரிகவரி பண்ணிடலாம். Like Elon Musk, after fuel is spent, he gets the spent stage now. That what he acquires is that one only. So the similar thing it will happen, but instead of simply landing, it falls on the sea. So you recover. And now next launch you will try to use the same thing with the propellant filling there. Propellant alone would have gone. Otherwise this stage is usable. So the usability has to be tested. But it is recovery is under sea. Yes sir, yes sir, right. இந்த செக்ஷன்ல வச்சிருப்போம் உள்ள. ஆமா, அதுக்கு வந்து செப்பரேட் மெக்கானிசம்ஸ் இருக்கு சார். அது எல்லாமே வந்து நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது கரெக்டா பர்டிகுலரா நம்ம வந்து ஆல்டிமீட்டர் எல்லாமே செக் பண்ணுவோம். அப்போ இங்கிருந்து ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராக்கெட் இங்கிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுப்போம். 35 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் அங்க வந்து நம்மளுக்கு வெளியே வந்து நம்மளோட பேலோட இஜெக்ட் பண்ணிடும். மறுபடியும் அது வந்து கீழே பூமிக்குள்ள தான் வரும். அப்ப அந்த ஆல்டிமீட்டரோட எது பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அது என்ன ஆல்டிமீட்யூட்ல வந்துகிட்டு இருக்குன்றதை டிடெக்ட் பண்ணும். கரெக்டா நம்ம வந்து ஒரு ஆல்டிடியூட் நம்ம செட் பண்ணுவோம் அக்கார்டிங் டு தி வெதர் ரிப்போர்ட். நம்ம என்ன ஆல்டிடியூட் 3 கிலோமீட்டர்ல வந்து நமக்கு வரும்போது அந்த இடத்துல உள்ள இஜெக்ஷன் பாஸ் ஆகணும்னு சொல்லும் போது அந்த இஜெக்ட் ஆகிறதுக்கு ஒரு மெக்கானிசம் நாங்க வச்சிருக்கோம். இட்ஸ் லைக் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சின்ன CO2 கேட்ரேஜ்லாம் போட்டு டிப்ளாய்மெண்ட் சிஸ்டத்துக்கு அது உள்ள இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷியர் பின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நார்மல் இடத்துல வந்து நம்ம நார்மல் SS நம்ம போட்டிருப்போம். அந்த இடத்துல ஷியர் பின்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர்ல அந்த நோஸ் கோன் செக்ஷன் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டா இஜெக்ட் ஆயிரும். அப்போ இஜெக்ட் ஆன உடனே அந்த வேக்கம் ப்ரெஷர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேராஷூட் வெளியே நமக்கு டிப்ளாய் ஆயிரும். இதுதான் எங்களுடைய கான்செப்ட். இந்த செக்ஷன் சார் இது ஃபுல்லாவே எஸ் எஸ் இதுல வந்து 50 பிகோ பேலோட்ஸ்க்கும் பிளஸ் வந்து 3 கியூப் சேட்டலைட்ஸ்க்கும் நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மேக்ஸிமம் கெபாசிட்டி இந்த ராக்கெட்டுக்கு நாங்க அதான் கொடுத்திருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், காஸ்ட் வைஸ் இட்ஸ் லாஸ்ட் ராக்கெட்டை விட கொஞ்சம் ஹையர் அமௌண்ட்ல போயிருக்கு. எவ்வளவு? இல்ல சார், இது நாங்க கொஞ்சம் வெளியே சொல்லல இப்போதைக்கு. நாங்க எல்லாம் ராக்கெட் லான்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்றோம் சார். சார் இது டிஃப்ரெண்ட் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் டிசைன்ஸ் வந்து நாங்கள் ராக்கெட் வந்து நாங்கள் டிசைன்ஸ் போட்டுருவோம். ஏன்னா இல் பி லைக் ஆல்மோஸ்ட் லைக் 1000 காம்பனன்ட்ஸ் இருக்கும். நாங்கள் இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட அந்த மாதிரி வந்து ஏரியாஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரெண்ட் வெண்டார்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அக்ராஸ் இந்தியா அக்ராஸ் வேர்ல்டில் கிட்டத்தட்ட 200 டிஃப்ரெண்ட் வெண்டார்ஸ் இருக்கும். ஒரே ப்ராடக்ட்ஸை ஒரே இது மேனுஃபேக்சரிங் நம்ம கொடுக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா சின்ன சின்ன காம்பனன்ட்ஸை நாங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு டைட்னர் போட்டாலும் அந்த டைட்னர் நாங்கள் தான் டிசைன் பண்ணுவோம். ரெடிமேடாக இருக்கிறத நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். உள்ள ஸ்பேசிங் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்ம தான் டிசைன்ஸ் பண்ணுவோம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் 200 வெண்டார்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் அவங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். அதை அங்கேருந்து நம்மளுக்கு அவங்க வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி அதை கட் பண்ணி செக்ஷன்ஸில் அதை மறுபடியும் நமக்கு வந்து ஷிப்பிங் பண்ணிடுவாங்க. நம்ம ஷிப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுவோம் சார்.
பிளான்ட் வந்து எங்களுடைய கோமநகர் கேளம்பாக்கத்துல இருக்கு. Excuse me, sir. 1 இயருக்கு எத்தனை ராக்கெட்ஸ் உங்களால பண்ண முடியும்? சார் இப்போதைக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து Rhumi H அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ Rhumi 1 பண்றோம். இப்போ எங்களுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Rhumi H ஆல்ரெடி இட்ஸ் ப்ரூவன் டெக்னாலஜி, அதனுடைய ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட ரெடியா இருக்கு. அது எல்லாமே வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த Rhumi H-க்கு மட்டும் we have separate டீம். ஒரு வருஷத்துக்கு எங்களால் ஒரு 6 Rhumi H ராக்கெட்டை வந்து எங்களால் லான்ச் பண்ண முடியும். ஏன்னா அந்த டெக்னாலஜி எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு. இப்போ இன்னொரு டீம் வந்து இந்த Rhumi 1ல வந்து ஒர்க் பண்றாங்க. இது இப்போ நாங்கள் சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதே வந்து மறுபடியும் எங்களால் இன்னொரு 6 லான்ச்சஸ்க்கு கொண்டு போக முடியும். எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு எங்களால் 12 ராக்கெட் வந்து எங்களால் லான்ச் பண்ண முடியும். நோ சார், இந்த டெக்னாலஜியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் டெக்னாலஜி இட்ஸ் ஆல்ரெடி இஸ் தேர். ஹைபிரிட்ன்றது புதுசு கிடையாது, அது ஆல்ரெடி இருக்கு. பட் ஆனா உள்ளுக்குள்ள என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் வச்சிருக்கோம், என்ன ஸ்பேசிங்ல யூஸ் பண்ணிருக்கேன், என்ன மாதிரி கிரேட் மெட்டீரியல்ஸ் நான் பயன்படுத்தியிருக்கேன், ஒவ்வொரு ஆப்ட் பிளேட்ஸ்க்கு வந்து எவ்வளவு ஸ்பேஸ் நான் கொடுத்திருக்கேன், என்ன மாதிரி வாஷர் கொடுத்திருக்கேன், அது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால இது நாங்கள் வெளியே லைசன்சிங் கொடுக்கல. இப்போதைக்கு பிளான் இல்லை சார் எனக்கு. எஸ் How, sir, how did, மார்க்கெட் குரூப்ஸ் ஒரே ஒரு CSR basis are you taking a stake in this company? ஆமாம், இப்போதைக்கு all 3 events you have been giving funding through CSR. Not yet, not. நாங்கள் ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அது எங்களுக்கு ஒரு புது அனுபவம். ராக்கெட் எப்படிடா ஃப்ளை பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ சாரோடைய கைடன்ஸ், இஸ்ரோ டீமோடைய சப்போர்ட், ரங்கநாதன் சார் அவங்களுடைய கைடன்ஸ் படி நம்ம இமேஜினேஷன்ஸ் பண்ணிப்போம். அந்த படி பார்த்து நாங்கள் ராக்கெட் லான்ச் பேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, உள்ள ஃபிக்ஸிங்லேருந்து எல்லாமே கொண்டு போயிட்டோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உழைச்சிருப்போம். அந்த ஃபைனல் ஒரு கவுண்ட் டவுன் வரும் பார்த்தீங்களா, T-20 T-10 சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட் டைம் ராக்கெட் லான்ச் பண்ணும்போது நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி லெவல் மார்னிங் டைமில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் இப்போ வெதரில் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் பண்ணோம். பட் ஆனால் ஃபுல்லாக நாங்கள் அந்த 7 o'clock நாங்கள் எடுக்கவே இல்லை, நாங்கள் கால்குலேஷன்ஸ் போடலை. அப்போ ஹியூமிடிட்டி லெவல் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக வச்சது கவுண்ட் டவுன் இட் பி லைக் T-10. 10ல இருந்து நாங்கள் கவுண்ட் டவுன் போகலாம். ஏன்னா அந்த 10ல இருந்து கரெக்டாக 0 வர வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ப்ராசஸ்க்கு நாங்கள் உள்ள இனிஷியேட் பண்ணுவோம். இல்லை ஹியூமிடிட்டி லெவல் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு T-20 நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் லான்ச் பேட்ல பண்ணோம். அதில் எங்களுடைய ஆங்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்க்ளினோமீட்டரில் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கோஸ்டல் ரீஜனில் போட்டு நம்ம மண்ணு போட்டு நம்ம லேண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே வந்து நம்மளுக்கு சமமாக இருக்காது. ஸோ ஒரு சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு டிவியேட் ஆகும். இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் மொபைல் லான்ச் பேட்ல 0 to 120 டிகிரிக்கு வந்து நம்ம ஆங்கிள் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். பிளஸ் நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டா என்ன லான்ச்சுக்கு நம்ம பண்ண போறோமோ அந்த இதுல இருந்து ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் டைம்ல நாங்க பண்ண ப்ராப்ளம், அது எதுவுமே இந்த டைம்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் we are making these all those things. so what including this media thing. so just Lesson learned, I told now. Last time outreach didn't happen. Outreach also equally important. This is what emphasized. That's what we are sitting today. Sir, I just want one question is about how different is this hybrid technology you use, because the hybrid technology is international technology. So how this differently you optimize this technology to the Indian context. So can you please briefly explain about that? Also the payloads. How do you use the payloads there? And also when you use this GSLV concept, so you are also using for the PSLV now, isn't it? So when you convert it to the GSLV Mark 1, Mark 2, Mark 3, these technologies, when are you going to use this technology in private sector? Because in the developed countries, they have the private sector is very established in this space technology, isn't it? So especially this SpaceX changed entirely the spectrum. So how in Indian context, how it will be changed in the private sector, because government is trying hard to get some momentum in this sector now. So can you please briefly explain at present context what will be the challenges in the private sector in India is facing now? So can you please briefly explain about that? Basically, just I will address and you will join. The basic thing is now you look at here, even NASA, generation gaps are you have been seeing. Some generation has done excelled well. It is not communicated down the line. It creates a vacuum, and once again recovering is going to be very, very tough situation. Point one. Now that is another lesson. But that means what?
you are well equipped ISRO, or after graduating something learned, you have done it. But is it possible to percolate that down the line at the educational institutions so that you, like what is happening in the medical science? Medical science, people could have researched and they have surgery, medicine, everything they have done. They are not stopping there. The whole thing comes down and a well-trained mode, they are getting educated. That's why year on year, okay, doctors we are able to generate. Similarly, this model, yes, on today it's a best model, especially hybrid technology. It gives a lesser accident chances, almost no. Okay, so that way we can throw open to the students community, and it can play a major breakthrough to educate the people. So private industry comes, you need the trained people. No? Money alone is not enough. Okay, and the technology is not the frozen technology. Technology has to keep on evolving. Okay, and that's what I told. There is a requirement is going to come. Recently also I told, every day one launch from Kulasegarapattinam is going to be the day. Once upon a time, once in week, one plane used to go. But a given day, so how many planes are going, you know that. Okay, day is not far, even this to happen, because already you know more 6,000, 7,000 satellites are operational, which are launched just to our last 4 years. That will lose its life after 7 years, 7, 8 years. So that life comes, you have to immediately launch it. While launching it, you need a smaller launch vehicle which can replace the smaller satellites there. So this will fill that. But for that you need the people, trained people. You have to train them today. So as of now, this is leading in the world for educational point of view. You got the point, na? And for that hybrid technology is the really meaning. So this will give a training end to end. Then that gives one line. The next, he himself will keep graduating next level. So he himself can come out with the, tomorrow from Kulasegarapattinam, one satellite to launch. He told 12 as of now. The 12 can include 24 going to 48. Every week one he can also give the chance. So one side commercially can improve, another side academically make a strong, because academy also equally important. Today computer technology is there, AI is there, space technology also you have to teach. But today the teaching tools are not there. So this will, today right away I think it will fill. And we are already filling as a part of BITS Pilani Dubai campus in Dubai. Already it's a part of their new curricula. I just a small doubt something about, you can add there. just a small doubt. You got the point, no? Yeah, got a point, but it is just a small doubt about that. It can be used anywhere to propel. 24th you can see. 24th you will see and you believe. Because ISRO is established in this geographically supportive areas, isn't it? So you need to have geographical support. Big launch vehicles, yes. Okay. Big launch vehicles, yes. But the small launch vehicle is possible. You know, actually there was an attempt to launch from the ship itself. That means you could take it there and do it. There was sea launch. The sea launch was a company, but of course they could not sustain for various reasons. Okay, but today's market they would have sustained. Okay, wherever you want to go launch, you go there. It will much better even like Kulasegarapattinam. You can keep it there and launch. That possibility from sea. But this is given a place. This has its own anchoring points, and you will see, then you will believe. Okay, thank you. Okay, what is your experience about that? Because you can guide these youngsters. So what is your challenges and your ambitions and also your requirements from the government? So what will be the areas government can focus to improve the areas? Can you please tell us? Yes. In our Indian government, ISRO is there. ISRO, they are going to support a private parties like entrepreneur. So for that they created InSpace, because when we are going for a rocket launch, we have to get an authorization from InSpace. So that is the main for us. Not only that, we have to get a DGCA clearance, Airport Authority of India, ATC we have to talk, and Ministry of Defence, everywhere we have to get a clearance. And NOTAM we have to initiate for our rocket launch. This is the preliminary. For our Prime Minister Narendra Modi ji, what he told means another spaceport we have to create in our India, because everyone they are going for to focus only like a Sriharikota, and in ISRO itself they are having like a small satellite launch vehicle.
So second launch, they successfully they made it. So for that, what is the thing means? Our Tamil Nadu government, TIDCO, and InSpace, they signed a MOU. So Kulasegarapattinam, it will be like India's second largest spaceport. So who's ever having like an entrepreneur who's working in a rocket propulsion system, who's having a small satellite launch vehicle up to like a 500 kilometer, we don't want to go for Sriharikota. So Sriharikota, we can launch for like a PSLV, GSLV, this type of high powered rocket. So for that small satellite less than 500 kilometer altitude, we can go to Kulasegarapattinam, we will set up our launch pad and including our mobile container, whatever the things is there, we can go there and we can launch it and we have to come back. So that is the reason they opened in a Sriharikota. At the same time, in our space zone in India, we are right, in our company we are having two verticals. One is for the education sector and another is for rocket research and development. So you're seeing, right, this rocket, this all those things. Everything, it's coming in another verticals for like in a rocket research and development, is all those things. At the similarly, like a Martin Group in the CSR fund, they are supporting us to provide like a education in space technology for across India, all the government school students. So for them, we have the learning and development sections. That sections, they will tap every schools across India. They will provide a virtual training and a hands-on experience. So for that hands-on experience, my team, they will travel to these schools and they will provide like a ESD apron, ESD kits, these all those things. Because normally we are saying it's a rocket and a satellite, these all those things. Really, like in this room temperature, I cannot able to work like a satellite with this costumes and without a safety precaution, these all those things. For our students also, we have to provide like a ESD apron, electrostatic discharge. So at the same time, once they worked on it, means everything will be like a more safe because they're working in a satellite. So our main motto is one side learning and development, education sector we have to promote. Another wing, it will be like a rocket research. Whatever we are making in a research and development, that output, that we are sharing our knowledge to the schools. When we are going for our rocket launch, right, we faced lots of hurdles. Do you know that actually what's the thing means? Last 4 days we are not slept properly because it's very close to our rocket launch date, right? Everyone, they are busy in our team because like we have to final check with like that a container mobile launch pad is there, hydraulic system that we have to ensure it, and we have to go and predict that weather data, these all those things, and hybrid propulsion system we have to go for like a leak test, pressure test, static test, and also like a final dressing test. So yesterday night only we completed our purge test. So what are the impurities? It's in a tank, we have to remove it. So purge test it's completed. So tomorrow morning, like with the police protections, we are going to take our container and all the rocket kits to the rocket launch pad. So like a day after tomorrow, we are going to make like a final dressing test, these all those things. And day after, like later the 2 days, coming Saturday, 7th morning, I'm not sure about the timing, 7 to 7:45. In between, we are making and we will finalize that countdown when we are going to initiate these all those things. We will fix the timing and we will go for a rocket launch. So do you want to launch any satellite, or what is the economic aspects of this launch? Because you are also ultimately you are business people, right? So you want to make some benefit. Is it where do this benefit comes from now? So actually you are saying we are business people, we are getting like business, these all those things, benefits, these all those things. Actually we cannot able to generate revenue in this rocket itself. Because I already told like learning and development. So this the type of like a Martin Group, IBM Technologies and MasterCard, we tie up with American India Foundation. With these CSR funds, we are generating revenue in learning and development. That revenue and our profitable fund is there, right? That funds we are utilizing for our rocket R&D. So last time also we did it in between like Martin Group also they supported in CSR funds. So this time also they are supporting in CSR funds. So we are using our profitable fund that we are utilizing for rocket technology. In rocket technology, everyone they are thinking they are launching a rocket. It will be like a good business. They are generating revenue lots, it's crores and crores like that. But it's not truth. But it will be in the future. It is possible. Like after like 6 years or 7 years or 10 years. ISRO is making a lot of money because they are launching a lot of satellites. So that's what I asked, because also private players also gets a lot of money using the launching private satellites. Yes, actually like a private parties also is there. They already got the investors. Some of the person they are generating revenue, but what's the thing means it's very less amount only. But with this revenue itself, we cannot able to survey it. So they have investors. We are also tapping investors who is ready to contribute for our rocket technology, because this is a proven technology. We launched India's first hybrid rocket. Another time we are going for our mobile launch. These all those things.
And also for our rocket mission, this ongoing mission, right? We have provided training to Dubai BITS Planning campus, because that in a BITS Planning campus they asked which company in India they are very good in satellite technology and rocket technology. They should provide like a 100% result, and they have to provide a perfect training to students like that. They asked sir only. Sir, immediately they told Space Zone India like that. We travel to the BITS Planning campus and we provide all the training. Because you just imagine, rocket we are having, but you don't know what are the components it's presented inside. Our technical teams that knows. But if you ask students know that. Because for that hands-on experience in rocket technology, we provide a virtual reality. We are box that we gave it to them. There itself we created a rocket designs. So entire rockets are complete hybrid rocket with some minor modifications. As per instructions, students itself they will assemble all the rockets through virtually and they can launch it. So these type of training, advanced training we are providing. Yes. Thank you, Dr. Anand. And I think I need to specifically thank the gentleman. Open for one last question before we wrap up. Anyone else would like to ask one last question before we have a photo opportunity? Over to you. Yes, ma'am. We'll just pass the mic. Sir. Yeah, that ISRO has to make an attempt. It is possible. SSLV is a relatively smaller version. Should be possible. Kulasagirapatnam will have multiple launch pads. Okay, it may not be the like what we are having in Sriharikota, because you know that already Skyroot is there, and he will be there. Agnikul is there. SSLV is coming. Already multiple people are there. So the launch pads will not be as big as this. May not be required, because we are talking about 1/4, 1/6 of the even PSLV. May not be called for. So, and I am having good confidence. Whatever you are going to see 24th can be multiplied in numbers. Yeah, sir. Actually, like what's the thing means, students, everyone they prepared these 50 different pico payloads, right? That all the data we will share to the students itself, and also like some of the researchers who's asking that the data for meteorological purpose, we can ready to share to them. Sir, I have one question. There are so many players now, the private players apart from ISRO. A lot of garbage is now accumulating in the outside atmosphere when you send the rocket out. How are you going to bring back all the because there's a problem there too. You just can't leave bits and pieces there. Yes, ma'am, that is a debris. So many of the private parties, not only private parties, including government also, they are putting that satellites under that extra that rocket bodies. It's spread over the across low Earth orbit. It's a debris. So many of the private parties, including our ISRO and NASA also, they are doing research on these debris, capture that debris removal. So what they are doing means there will be like a different types of mechanism. There will be like a solar sail. By using a sun photon, we don't want to give any additional power. By using a sun photon, we have to capture that debris and we will throw it in somewhere like a space, outer space, or otherwise we have to pull back to our Earth atmosphere. Then there is it's entered to our Earth atmosphere itself, there it will be like air frictions. So on the time itself, it's getting a heat and that destroyed pieces will be entered to the ocean. So many one they are doing research on it, ma'am. So one side it gives a commercial opportunity to recover the debris. Another side, the future satellites should not be become of debris. Whatever we are going to do, yeah. Do you have any mechanism where these the rockets that you make are can disintegrate in outer space? Yeah. So now what is happening? End of the life, for example, end of the life, they are supposed to do commit suicide and fall. Actually, the design is something like that. Okay, but today we have to put in a graveyard. Today we have to put it in a graveyard by our own means. But the satellites which are going to be launched future will be commanded. You commit suicide, it will commit suicide. Thank you, ma'am. Thank you, sir. Yes, just a minute. Okay, and also, ma'am, for your reference, that is the reason we are working in a reusable rocket. We don't want to put some of the debris in orbital. Not only satellites, even the spent stages, no? Last stage of the rocket also, it's creating a debris. But I thought the nose part is actually going to go off and it will be circulating in this. No. Actually, what's the thing means? Nose cone for a ejection system. After that, it will enter to it will fall down to the ocean. We can retrieve only these airframe sections, remaining sections. That we can all able to retrieve it. But this one we can retrieve, we can refurbish, we can reuse it. One last question: do you actually get this out of the sea also, or it just goes right into the depth of the sea?
Ma'am, actually what's the thing means, when we are going for a mapping, right? So according to like today's weather report, previously, if I launch my rocket means that overall that angle I have to focus it. That a rocket angle I should be placed like a 89 degree or 70 degree according to the wind speed and wind directions. Once if I make it in a 89 degree, I can retrieve that rocket, it will be in around 5 kilometer. That exactly trajectory plans. If I put it like a wind is very more, I don't want to go for like a 89 degree, I have to change it to like a 70 degree means that horizontal distance it will be more. So that nose cone ejection system, it will be spread and it will fall down in around like a 10 kilometer. So for the 10 kilometer we cannot able to retrieve it. So that's the reason we are choosing like a angles, that weather predictions, these all those things. Yes, now this our main motto is to recover that entire rocket. This airframe section, these all those things. Thank you, Dr. Anand. Thank you, ma'am, for those very relevant. நீங்க ரெக்கார்ட் பண்ணி ஒரு வெப் சீரிஸா போட்டாலே பசங்க வந்து அவ்வளவு கத்துப்பாங்க யூடியூப்ல. பட் எனிவேஸ், ஸோ யாருக்குமே பசிக்கலன்னு தோணுது. பட் வெரி ஹாப்பி, யூ ஆர் ஆல் ஒன்லி ஹங்கர் ஃபார் நாலேஜ் அண்ட் கொஸ்டினிங். வெரி வெரி ஹாப்பி டு see that. But lunch is ready. And just before we break for lunch, I have a very important announcement to make. On 24th Saturday, the launch day, after the photo opportunity. Thank you. On 24th Saturday, the launch day, வந்து பாத்தீங்கன்னா, we kindly request you to assemble there at 6:45 a.m. மீண்டும் மறுசுழற்சி செய்து பயன்படுத்தக்கூடிய புதிய வகை ஹைபிரிட் ராக்கெட்டை சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் வடிவமைத்திருக்கிறது. இந்த ராக்கெட் ஏவுதலானது வருகின்ற 24ஆம் தேதி மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த ராக்கெட்டில் என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்கிறது என்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனமான ஸ்பேஸ் ஜோன் நிறுவனத்தினுடைய ஆனந்த் மேகலிங்கம் அவரிடம் கேட்போம். சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த ராக்கெட்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, குறிப்பாக இந்த ராக்கெட் எந்த அளவுக்கு வந்து நம்ம இஸ்ரோவுக்கு வந்து பங்களிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் சார்? ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். போன வருஷம் February 19 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மார்டின் குரூப் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அப்கிரேடட் வெர்ஷன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ராக்கெட் லான்ச் பண்ணிட்டு அதை வந்து நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியல. எங்களுடைய மெயின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராக்கெட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம், அதை லான்ச் பண்ணிட்டு அதே வந்து நம்ம ரீயூஸ் பண்ணணும். நம்மளால் வந்து 80% வரைக்கும் காஸ்ட் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். காஸ்ட் சேவ் பண்ண முடிஞ்சுன்னா லான்ச் காஸ்ட், சேட்டலைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணுறோம்ல, அதனுடைய காஸ்ட் வந்து நம்மளால் கட் டவுன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ரிசர்ச் தான் இறங்கியிருக்கும். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ஹைப்ரிட் ராக்கெட் ஆன மொபைல் லான்ச் பேட். இந்த ராக்கெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் லான்ச் பேட்ல இருந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ மொபைல் லான்ச் பேட் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஊரில் இருந்தும் எந்த லொக்கேஷன்ல நம்மளால் ராக்கெட் லான்ச் பண்ண முடியும். ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டிங் ராக்கெட்ஸ் தான். இந்த ராக்கெட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த லொக்கேஷனில் லான்ச் பண்ணுறதுக்காக தான் மொபைல் லான்ச் பேட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதில். ஸோ இந்த மொபைல் லான்ச் பேட்னால நம்மளால் கரெக்டாக 0லேருந்து 120 டிகிரி வரைக்கும் எந்த ஆங்கிள்லையும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எங்களுடைய மெயின் மோட்டோவாக இருக்குது. இந்த ராக்கெட்டை மட்டும் நாங்கள் ரீயூஸ் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட எங்களால் வந்து 80% வரைக்கும் காஸ்ட் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதில் என்னென்ன சேட்டலைட் சார் எதுவும் வச்சு பேலோட்ஸ் எதாவது அனுப்புறதுக்கான திட்டமிட்டிருக்கோமா? எந்த ரேஞ்சுக்கு சார் இது வந்து போக முடியும் இதனால்? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் நாங்கள் வடிவமைச்சிருக்கிறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கார்டிங் டு கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணுவோம், என்ன ஆல்டிடியூடுன்றதை. அது கரெக்டாக 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம முடிவு பண்ணுவோம். ஏன்னா ரீயூசபிள் ராக்கெட்டுன்றதுனால எங்களுடைய அந்த சேஃப்டி ஜோனுக்குள்ளே வந்து நாங்கள் இதை கொண்டு வரோம். ஸோ அதனால் என்ன ஆல்டிடியூடுக்கு நாங்கள் லாஸ்ட் மினிட் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோமோ அதை தான் நாங்கள் சூஸ் பண்ண போகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பிக்கப் பேலோட்ஸ் வந்து நம்ம கொண்டு போகிறோம். 50 பிக்கப் பேலோட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, என்ன நச்சுத்தன்மை இருக்குது, காற்றோடைய ஸ்பீடு வந்து எந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிக்கும். கூடவே வந்து ரேடியேஷன் லெவல் ப்ளஸ் வந்து இதனுடைய வைப்ரேஷன் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதுக்காக இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம என்னதான் நம்ம ராக்கெட் பண்ணால் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில நம்ம எப்படி ஸ்பேஸ் டெக்னாலஜி பற்றி நம்ம மோட்டோ பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அடுத்த லெவலுக்கு வந்து க்ரோ ஆக முடியும். ஸோ அது எங்களுடைய மெயின் நோக்கமாக இருந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த 6000க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 பேருக்கு மேலே மார்டின் குரூப் வந்து CSR ஃபண்ட்ஸ்லேருந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸாலையும் ஒரு சேட்டலைட் பண்ண முடியும், ஒரு பேலோட் பண்ண முடியும், அவங்களையும் ஃபியூச்சர் ஒரு சயின்டிஸ்ட்டாக ஆக முடியுன்றது எங்களுடைய மெயின் கான்செப்டாக இருக்குது. கூடவே இது ஒரு டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டராக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். வழக்கமாக ராக்கெட் லான்ச்சுக்கு இஸ்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவை பயன்படுத்துவாங்க. இப்போ குலசேகரப்பட்டினத்திலும் கூட ராக்கெட் ஏவுவதற்கான அமைப்புகளை வந்து கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மாமல்லபுரத்தில் இந்த திட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறீங்க. இந்த ராக்கெட் மாமல்லபுரத்தில் அனுப்புவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கா? அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் எவ்வாறாக இருக்கும்?
ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் இந்த வாட்டி நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் போன வருஷம் ராக்கெட் லான்ச் பண்ணது மாமல்லபுரத்தில் தான் இருக்குது. அதுக்காக வந்து கரெக்டான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். என்ஓசி நம்ம வாங்கிட்டு மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். அது வந்து நாங்கள் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம். அந்த டைம் லைன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 24 நாங்கள் ராக்கெட் லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாமல்லபுரத்தில் எதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ராக்கெட் லான்ச் பேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கத்தில் இருக்குது. எங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு ட்ரக்கில் ஒரு ராக்கெட் நாங்கள் கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியர்பை லொக்கேஷன் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேட்டர் லைனுக்கு வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெலாசிட்டி கொஞ்சம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இது சவுண்டிங் ராக்கெட்டாக இருந்தால் கூட நம்ம போகிறதே வந்து நம்ம ஈக்குவேட்டர் லைனுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி திருவனந்தபுரத்தில் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை பேலோட்ஸ் இதில் அனுப்ப போகிறோம்? இதில் வந்து 50 பிக்கப் பேலோட்ஸும் 3 கியூ பேலோட்ஸும் நம்ம வந்து இதில் அனுப்புகிறோம். நம்ம உங்களுடைய திட்டம் நிறைவேற வாழ்த்துக்கள் சார். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாஸுடன் பார்த்தாய்மானவர். மிஷன் ரூமி என்ற தலைப்பில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் மொபைல் லான்ச் பேட் மூலமாக மறுசுழற்சி செய்து பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் என்பது வருகின்ற 24 விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பாக சந்திரயான் 1 திட்ட இயக்குனர் முன்னாள் இஸ்ரோவுடைய தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நம்முடைய இருக்க சில கேள்வி முன்னிக்கலாம். சார், நம்ம ஏற்கனவே ஸ்ரீஹரிகோட்டா இப்போ குலசேகரப்பட்டினத்தில் நம்ம வந்து ராக்கெட் ஏவுவதற்கான தளங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இஸ்ரோவின் சார்பாக. இது போன்ற மொபைல் லான்ச் பேட் மூலியமாக விண்ணில் செலுத்தக்கூடிய திட்டம்ன்றது எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது இருக்கும்? இது வந்து மொபைல் லான்ச் முதல்ல வந்து இது கல்விக்காக கொடுக்கறது ஒன்று. ஏன்னா எங்கேருந்து நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. அந்த ஏவுதளம் நோக்கி தான் போகணும் இல்லை. இது சிறிய ரக ஏவுகள் இருக்கும் பொழுது மொபைல் இதுலேயே நம்ம அனுப்ப முடியும் அப்படிங்கிறதா ஒன்று. ரெண்டாவது, இப்போ குலசேகரப்பட்டினம் இடம் இருக்குது. அந்த இடத்துல இப்போ வந்து நம்ம பெரிய ஏவுதளம் வர்றதுக்கு முன்னாடியும் கூட இது மாதிரி மொபைல் லான்ச்சை வச்சு அனுப்ப முடியும். நாளைக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ இது எல்லாம் தாண்டி நாளைக்கு குலசேகரப்பட்டினம் வரும்பொழுது தனியார் துறையிலும் நிறைய பேர் வந்து அவர்களுக்கான ஏவுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து சிறிய ரக செயற்கைக்கோள்களுக்கும் அதிகபட்சமாக சிறிய ரக அது பண்ணுறதுனால சிறிய ரகமான ஏவுகணைகள் தான் இருக்க போகுது. ஆக அதிகமான தனியார் துறையினரும் எல்லாருமே சிறிய ரக ஏவுகணைகள் வச்சுட்டு சிறிய ரக செயற்கைக்கோள்களை திருப்பி அனுப்பணும் அப்படி வரும்பொழுது குலசேகரப்பட்டினத்திலேயே ஒரே சமயத்தில் பல பேர் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்படி வரும்பொழுது ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்க முடியும். அப்படி வரும்பொழுது என்ன பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், தினம் அனுப்ப வேண்டிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கும். அப்படி வரும்பொழுது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 மொபைல் லான்ச் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் ஒரு நாள் அனுப்புகிறார், ஒருத்தர் 2 நாள் இருப்போம், ஒருத்தர் 2 நாள் அனுப்புவாங்க. ஆனால் அவங்களுக்கு இடையில ஒரு சேஃப்டி ஜோன் அதை கிரியேட் பண்ணிட்டு அனுப்ப முடியும். அந்த வகையில் என்னை பொறுத்தளவுக்கு எதிர்காலத்தில் இது மாதிரியான ஒரு நிலை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். அப்படி போகும் பொழுது ஒரு காலத்தில் விமான நிலையம் ரொம்ப பெரிய இடமா இருக்கணும். பார்த்தீங்கன்னா சிறிய விமான நிலையங்கள் வந்துருச்சு, அதுக்கு தகுந்த சிறிய ரக விமானங்கள் வந்துருச்சு. அதே மாதிரி சிறிய ரக ஏவுகளும் சிறிய ரக செயற்கைக்கோளும் நிறைய அனுப்பணும். அப்படிங்கிற பொழுது இது மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் தேவை. அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஆனால் அந்த இதில் வந்து நம்முடைய மாணவர்களும் கூட பயிற்சிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. சந்திரயான் 1, சந்திரயான் 3 மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தோம். தொடர்ந்து அடுத்த மைல்கல்லாக கனவு திட்டமான ககன்யான் திட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். இந்த திட்டத்துடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறாக இருக்குது சார்? அதுக்கான பயிற்சியெல்லாம் கூட வழங்கப்படுறதா சொல்லப்படுது. அதை பற்றின அப்டேட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, அதான் வந்து அதற்கான திட்டங்கள் ஒவ்வொரு பயிற்சிகளும் போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் சேர்த்து ஆள் இல்லாத கலனாக ஆள் உள்ளே இருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அது உள்ளே இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலைகளை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது இல்லாமல் விண்வெளிக்கு அனுப்பிச்சிட்டு பத்திரமா கொண்டு வரணும். பத்திரமா கொண்டு வந்து இந்த முழு பயணத்திலையும் உள்ள மனிதன் இருந்திருந்தான்னா பத்திரமா தான் இருக்கிறான் அப்படிங்கிற பரிசோதிக்கப்பட வேண்டியது ஒரு ஆள் இல்லாத களங்கள் அனுப்பி பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நோக்கி அடுத்த கட்டம் இருக்கும். ஏன்னா தனித்தனியாக பரிசோதனைகள் எல்லாம் ஒருங்கமைச்சு ஆள் இல்லாத களம் ஒன்று பூமியை சுற்றிய பாதையில் போயிட்டு சில நாட்கள் இருந்துட்டு பத்திரமா பூமிக்கு வரணும். அதை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இதில் உள்ள மனிதன் இருந்தாலும் பத்திரமாக தான் இருப்பான் அப்படிங்கிறது நிரூபிக்க வேண்டிய அவசியம். அதை நோக்கி பயணிகள் போயிட்டு இருக்கு. அது மாதிரி 1-2 அடுத்த கட்டமாக 1-2 அனுப்புவதற்கான வாய்ப்புகள் நோக்கி நான் பார்த்துட்டு இருக்கேன். நாசா அமைப்பு கூட நம்ம இணைஞ்சிருக்கிறோம். பல்வேறு பயிற்சிகளும் வழங்கப்படுவதாக சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் சார்? இது வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ககன்யானில் போகிறவங்க வந்து
மேலே போனோம்னா அந்த எப்படி நிலைமை இருக்குது அப்படிங்கிறது சிமுலேட்டட் என்விரான்மெண்ட் அது மாதிரி அதில் தான் இதுவரைக்கும் பயிற்சி கொடுத்துக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இல்லாமல் உண்மையிலேயே விண்வெளிக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு முழுமையான பயிற்சியாக இருக்கும். அந்த பயிற்சியை நோக்கி தான் நான் இதை பார்க்குறேன். சார், இதே போல் நம்ம ஒரு பக்கம் ககன்யான் திட்டத்தை வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் திரும்புவதற்கு பல்வேறு சிக்கல்களும் சவால்களும் எழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்குது சார்? அதை என்னென்ன மாதிரியான விதங்களில் அதை எதிர்கொள்ள முடியும்? மீண்டும் நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதா சார்? இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த முறைன்னு இல்லை. இப்போ இது வரைக்கும் நடந்ததுன்னா நாசா அனுப்பிச்சிருப்பாங்க, அல்லது ரஷ்யானுடைய அது அனுப்பிச்சிருப்பாங்க, அல்லது தனியார் துறையிலும் கூட எலான் மாஸ்க் அவருடைய டிராகன் லான்ச் அது போயிட்டுருக்கும். ஆனால் அதை தாண்டி இன்னொரு புதிதாக தனியார் துறையில் வந்த போயிங் அவங்களுடைய ஸ்டார்லைனர் தான் இது வரைக்கும் ஆள் இல்லாத கலங்கள் அமைச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக அனுப்பினது 2 பேர், சுனிதா வில்லியம்ஸ் சேர்த்து முதல் முறையாக அனுப்பப்பட்ட அந்த கலன் வந்து சர்வதேச விண்நிலையத்துக்கு போக வரைக்கும் சரியாக இருந்துச்சு. பல தடைகள் முதல் இருக்கலாம், போக வரைக்கும் எல்லாம் சரின்னு பரிசோதித்த பண்ணி அனுப்புனாங்க. அது போன பிறகு திரும்பி வரணும் இல்லையா, 10 நாள் கழிச்சு அவங்க திரும்பி வரணும் பொழுது அதில் ஏற்பட்ட சில பழுதுகள் அது வந்து திரும்பி பத்திரமா வருவதற்கான வாய்ப்புகளை குறைவாக இருக்குது, முழுமையான நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை சரி செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது நாட்கள் தள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ அது முழுமையாக சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நாசா அறிவியலாளர்கள் ஒத்துக்கொண்ட பிறகுதான் இந்த கலன் வழியாக வர முடியும். இல்லைன்னா இந்த கலனை விட்டுட்டு அடுத்த இதை பார்க்கணும். அடுத்தது ஸ்பேஸ் எக்ஸினுடைய டிராகனாக இருக்கலாம், அல்லது ரஷ்யாவினுடைய கலனாக இருக்கலாம். இதை வச்சு அவங்க திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் உள்ள பத்திரமா தான் இருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் இல்லை, அவர் கூட போன அஸ்ட்ரோநாட்டும் சரி, முதல்லையே இருந்த 4-5 பேர் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் பத்திரமா தான் இருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸே பல மாதங்கள் ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. இப்போ 10 நாள் இப்போ சில கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு இப்போ. ஆனால் அதனால அவங்க முதல்ல பயிற்சி பெற்றவங்க தான், அதனால பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு பத்திரமா அவங்க கொண்டு வந்து அவங்களே மட்டும் இல்லை மற்ற வீரர்களையும் பத்திரமா கொண்டு வந்துடுவாங்க நம்பிக்கை இருக்கு. மிக்க நன்றி சார். சமகால விண்வெளி நிகழ்வு குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் பார்த்தாய் மாணவன்.